Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் describing words தான் பார்க்க போகிறோம் with example sentence ஓட. Describing words அப்படின்றப்ப ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு விரிவாக விவரிக்கிற மாதிரியான வார்த்தைகள் அதை நம்ம ஹிந்தியில் எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அவர் பேசுகிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஸோ வேடிக்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மனோரஞ்சக். ஸோ அவர் பேசுகிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்கா பாஷன் மனோரஞ்சக் ஹே அப்படின்னா அவர் பேசுறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, அவ பாட்டி வீட்டுக்கு போறதுல அவ ஆர்வமா இருந்தா அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ ஆர்வமா இருக்கிறது ஒரு விஷயத்துல ஈகரா இருக்கிறதுக்கு உற்சாகித் அப்படின்னு சொல்லணும். ஹிந்தியில உற்சாகித். ஓ அப்னி நானிக்கே கர் ஜானே கோ லேக்கர் உற்சாகித்தி ஆர்வமாக இருந்தாள், அதனால பாஸ்ட் டென்ஸ், அதனால உற்சாகித்தி. அவள் அப்படின்றதுனால தீ அப்படின்றது வருது, இல்லைனா உற்சாகித்தா அவன் அப்படின்னா உற்சாகித்தா அப்படின்றது வரும். ஓ அப்படின்னா அவள், அப்னி அப்படின்றது தன்னுடைய அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே தன்னுடைய அப்படின்றது அவளுடைய அப்படின்ற அர்த்தத்தில் குறிக்கும். அவளுடைய பாட்டி வீட்டிற்கு. ஸோ ஓ அப்னி நானிக்கு கர், நானி அப்படின்றது பாட்டியை குறிக்கும். ஸோ நானிக்கு கர் அப்படின்னா பாட்டியினுடைய வீட்டிற்கு. கே அப்படின்றது நானிக்கே கர் அப்படின்றது ஸோ கே அப்படின்றது உடைய அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஸோ அப்னி நானிக்கே கர் ஜானேக்கோ லேக்கர் அப்படின்னா போவதற்கு அப்படின்ற மாதிரியான அர்த்தம். உற்சாகித்தி அப்படின்னா ஆர்வமாக இருந்தால். அடுத்தது பாருங்க, அவர் இசையை கற்றுக்கொள்ள ஆர்வமாக உள்ளார். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால உற்சாகித் ஹே அப்படின்றது வருது. ஸோ ஆர்வமாக இருந்தார் அப்படின்ற பட்சத்தில் தா வரும், உற்சாகித் தா. ஏன்னா அவர் அப்படின்னு சொல்கிறோம் மேல், அதனால உற்சாகித் தான் வரும். ஸோ இங்கே ஆர்வமாக இருக்கிறார்னு சொல்கிறோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால உற்சாகித் ஹே அப்படின்றது வரும். ஓ சங்கீத் சீக்னேக்கா உற்சாகித் ஹே. ஸோ ஓ அப்படின்றது அவரை குறிக்குது, சங்கீத் அப்படின்றது இசையை குறிக்குது, அதாவது மியூசிக். கற்றுக்கிறதுக்கு சீக்கோ அப்படின்றத சொல்லுவாங்க, கற்றுக் கொடுக்கறதுக்கு சிக்காவோ அப்படின்றத சொல்லுவாங்க. கற்றுக்கிறதுங்க. ஸோ சீக்னேக்கா இல்லைனா சீக்னே கேலியே கற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு சீக்னே கேலியே இல்லைனா சீக்னேக்கா ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். உற்சாகித் ஹே. நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் அவருடைய வெற்றியை கண்டு பொறாமைப்பட்டார்கள். பொறாமைப்படுறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்னா இர்ஷியாக்கர் அப்படின்றத சொல்லுவாங்க. பொறாமைப்படுறது இர்ஷியாக்கர் இல்லைனா இர்ஷியாலு அப்படின்றதும் சொல்லுவாங்க. அவர்கள் அப்படின்னாவே அவருடைய வெற்றி. உஸ்கி சஃபல்தே சே வெற்றியை அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கி சஃபல்தே சே. ஸோ சஃபல் அப்படின்னா வெற்றி. ஸோ உஸ்கி சஃபல்தே சே அவருடைய பொறாமையிலிருந்து அவருடைய வெற்றியிலிருந்து பொறாமை கண்டார்கள். இர்ஷியா கர்த்தே தே அவர்கள் அப்படின்றதுனால இங்கே தே அப்படின்றது வருது. இதுவே அவள் அவருடைய வெற்றியை கண்டு பொறாமைப்பட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது எப்படி வரும்? அவள் அப்படின்னா ஓ, அவள் அவன் ரெண்டுத்துக்குமே அதுதான் சொல்லுவோம். உஸ்கி சஃபல்தே சே இர்ஷியா கர்த்தே. அவள் அப்படின்ற பட்சத்தில் அவ பொறாமப்பட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தி தி அப்படின்றது வரும். இர்ஷியா கர்த்தி தி. இதுவே அவன் அப்படின்னா இர்ஷியா கர்த்தாத்தா அப்படின்றது வரும். அவர்கள் ப்ளூரல் ஃபார்ம், அதனால இர்ஷியா கர்த்தே தே அப்படின்றது வருது. பொறாமைப்பட்டார்கள், பொறாமைப்பட்டாள், பொறாமைப்பட்டான், அதுக்கு ஏற்ற மாதிரி தா தி தே அப்படின்றது நமக்கு மாறும். நெக்ஸ்ட் பாருங்க, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு தூசரோன் சே இர்ஷியா மத் கரோ. ஸோ இர்ஷியா கரோ அப்படின்றதுனா பொறாமைப்படு, இர்ஷியா மத் கரோ அப்படின்னா பொறாமப்படாத. ஸோ தூசரேன் சே இர்ஷியா மத் கரோ மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. ஸோ இது நம்ம லிட்ரலாக அப்படியே பார்த்து பொறாமை அப்படின்றதெல்லாம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ மற்றவங்களுக்கு பொறாமப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். தூசரோன் சே இர்ஷியா மத் கரோ அப்படின்னா மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாத. அடுத்தது பாருங்க, தர்பூசணியை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு 4 சமமான துண்டாக கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ சமமாக ஈக்குவலாக அப்படின்னு சொல்கிறதுக்கு பராபர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹிந்தியில் பராபர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ தர்பூசணி அப்படின்னா ஹிந்தியில் தர்பூஜ் அப்படின்றது ஹிந்தியில் சொல்லணும். ஸோ தமிழ் மாதிரியே தான் தர்பூஜ் அப்படின்றத சொல்லணும். ஸோ தர்பூஜ் கோ 4 பராபர் 4 பாகம், அதனால 4 பராபர்
பாகோன், தமிழ்ல வந்து பாகம்னு சொல்ற மாதிரி ஹிந்திலையும் வந்து அந்த மாதிரி தான் வரும். பாகங்களாக ப்ளூரல், அதனால பாகோன் மே. ஸோ பாகோன் மே காட்லேன், கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு காட்லேன். தமிழில் இங்கிலீஷ்ல வந்து கட்டுன்னு சொல்லுவோம், ஹிந்தியில் வந்து காட் அப்படின்றத சொல்லுவோம், காட்லேன். தர்பூஜ் கோ 4 பராபர் பாகோன் மே காட்லோ. அடுத்தது பாருங்க, அவருக்கு 10 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கோ 10 साल की कार्य अनुभव है. ஸோ அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கு ஹிந்தியில் வந்து அனுபவ், தமிழில் அனுபவம், ஹிந்தியில் வந்து அனுபவ். ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துலேயும் வந்து சிமிலராக இருக்குது பார்த்துக்கிங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பாகம் அப்படின்றது வந்து சிமிலராக வந்தது. இந்த மாதிரி ஹிந்திலையும் தமிழ்லேயும் சிமிலராக இருக்கிற வார்த்தைகள் நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், என்னென்ன வார்த்தைகள்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலராக வரும் அப்படின்றது. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உஸ்கோ 10 साल की कार्य अनुभव है. காரிய அனுபவம்னா பணி அனுபவம், வேலை அனுபவம் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா यहाँ सभी कर्मचारी अत्यधिक अनुभवी हैं அப்படின்றத சொல்லணும். ஸோ யஹான் அப்படின்னா இங்கு இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் அப்படின்னு சொல்லும்போது வந்து சப் அப்படின்றது வந்து எல்லாம் அப்படின்றது குறிக்கும். சபி கர்மச்சாரி அப்படின்றது வந்து ஸ்டாஃப்ஸ், கர்மச்சாரி அப்படின்றது வந்து ஸ்டாஃப்ஸை குறிக்கும். இல்லைன்னா சபி ஸ்டாஃப்ஸ் அப்படின்றதும் நீங்க சொல்லலாம். யஹான் சபி ஸ்டாஃப்ஸ் இல்லைன்னா கர்மச்சாரி அத்தியத்திக் அனுபவஹே அப்படின்னா வந்து அத்தியத்திக் அப்படின்னா அதிகமான அப்படின்ற மாதிரி அர்த்தம். அத்தியத்திக் அனுபவி ஹே, இங்க எல்லாரையும் குறிக்கிறோம். ஸோ ப்ளூரல் ஃபார்ம், அதனாலதான் இந்த ஹேன் அப்படின்றது வருது. நெக்ஸ்ட் பாருங்க, நாளைக்கு நல்ல வெதர் இருக்கும்னு நம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஸோ இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கு, மழை வரும்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்காவது நல்ல வெதர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு வந்து ஸோ நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு நம்பிக்கைக்கு ஹிந்தியில வந்து உமீத் அப்படின்றத சொல்றோம். நம்பிக்கை வைக்கிற ஒரு விஷயத்த நம்ம ட்ரஸ்ட் பண்றதுக்கு. ஸோ ஹம் கல் பெஹத்தார் மௌசம் கி உமீத் கர் ரஹே ஹேன். ஹம் அப்படின்னா வந்து நாங்கள் அப்படின்றது அர்த்தம். கல் அப்படின்னா நாளை, பெஹத்தார் மௌசம் கி மௌசம் அப்படின்னா வந்து வானிலையே வந்து குறிக்குது. பெஹத்தார் அப்படின்னா வந்து மேம்பட்ட நல்ல வானிலை அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஸோ பெஹத்தார் மௌசம் கி உமீத் கர் ரஹே ஹேன், நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருக்கிறோம். உமீத் அப்படின்னா வந்து நம்பிக்கை, உமீத் கர் ரஹே ஹேன் அப்படின்னா வந்து நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்க, அவர் பிறவியிலேயே பார்வையற்றவர், அதாவது பிறந்தத்துல இருந்தே வந்து கண்ணு தெரியாதவர் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா ஓ ஜென்சேஹி அந்தாத்தா அப்படின்றத சொல்லணும். ஸோ ஓ அப்படின்னா அவர், ஜெம் அப்படின்றது வந்து பிறப்பை வந்து குறிக்குது, ஜென்மம். ஸோ ஜென்சே அப்படின்னா வந்து பிறந்ததிலிருந்தே, சே அப்படின்றது இருந்து அப்படின்றது குறிக்குது. பிறவியில் இருந்தே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பிறவியில் இருந்து அப்படின்னா ஜென்சே, பிறவியில் இருந்தே. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கிடைக்குதுல்ல, அதுக்குதான் வந்து ஹி அப்படின்றது வருது. ஓ ஜென்சே ஹி அந்தாத்தா, அந்தா அப்படின்றது வந்து பிளைண்ட், அதாவது பார்வை இல்லாத தன்மையை வந்து குறிக்குது. ஸோ அந்தாத்தா. இதுவே அவள் அப்படின்னா அந்தாத்தி அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கத்தியை வச்சு எதையும் வெட்ட முடியாத அளவுக்கு மழுங்கலா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா ஏ சாக்கோ குச் பி காட்னே கே லியே பகுத் குந்த் ஹே. ஸோ மழுங்கலா இருக்கிறதுக்கு வந்து குந்த் அப்படின்ற ஹிந்தி வார்த்தையை வந்து யூஸ் பண்ணணும், குந்த். ஸோ ஏ சாக்கோ, சாக்கோ அப்படின்னா கத்தி, ஏ சாக்கோ அப்படின்னா இந்த கத்தி, குச்பி அப்படின்னா எதையும், வெட்ட முடியாதது அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ வெட்டாத அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு காட்னே கேலியே, வெட்டுவதற்கு, காட்னே கேலியே. ஆனே கேலியே அப்படின்னா வருவதற்கு, ஜானே கேலியே அப்படின்னா போவதற்கு. ஸோ காட்னே கேலியே பகுத் குந்த் ஹே, எதையும் வெட்டுவதற்கு ரொம்ப மழுங்கலா இருக்கு. ஸோ பகுத் குந்த் ஹே அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, காய்கறி வெட்டும் பொழுது இது பார்த்து கவனமா வெட்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஏ சாக்கோ பகுத் தேஜ் ஹே. ஸோ மழுங்கலா இருக்கு அப்படின்னா பகுத் குந்த் ஹே. இதுவே வந்து ஷார்ப்பா இருக்கு அப்படின்னா பகுத் தேஜ் ஹே அப்படின்றத சொல்லணும். ஸோ எனவே இல்லைன்னா இஸ்லியே, அதனால் அப்படின்னு சொல்றதுக்கு இஸ்லியே, ஹிந்தியில இஸ்லியே. சப்ஜியான் காத்தே சமை, காத்தே சமை அப்படின்னா வெட்டும் பொழுது, காத்தே சமை ஜாத்தே சமை பார்த்தோம்ல, வரும் பொழுது போகும் பொழுது, அந்த மாதிரி காத்தே சமை அப்படின்னா வந்து கத்தே சமைன்னு சொல்லக்கூடாது, காத்தே சமை, காத்தே சமை அப்படின்னா வெட்டும் பொழுது.
சாவ்தானி பர்தேன். ஸோ சாவ்தானி அப்படின்னா கவனமா கவனமா அப்படின்றது அர்த்தம். சாவ்தானி பர்தேன் அப்படின்னா கவனமா இருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குழந்தைத்தனமா இருக்கிறது நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இத்தனா பச்சா கானா ஹோனா பந்த் கரோ. பச்சா கானா அப்படின்னா வந்து குழந்தைத்தனத்தை வந்து குடும்பத்தனத்தை வந்து பிடிக்குது. ஹோனா பந்த் கரோ அப்படின்னா அப்படி இருக்கிறத ஸ்டாப் பண்ணு, அப்படி இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த புது ட்ரெஸ் எனக்கு வந்து சௌகரியமா இல்லை, அதாவது கம்ஃபர்டபுளா இல்லை, ஸோ ரொம்ப டைட்டாக அந்த கிளாத் வந்து நமக்கு வெதருக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏ நயி ட்ரெஸ் மேரே லியே ஆரம் தயக் நந்தி ஹே. ஸோ சௌகரியத்துக்கு வந்து ஆரம் தயக் அப்படின்ற ஹிந்தி வார்த்தையை வந்து சொல்லணும். ஆரம் தயக், ஆரம் தயாக். ஸோ ஏ நயி ட்ரெஸ் அப்படின்னா புது ட்ரெஸ், மேரே லியே அப்படின்னா எனக்கு, ஆராம் தயாக் அப்படின்னா வந்து சௌகரியம், இல்லை அப்படின்னா நஹி. நெக்ஸ்ட் பாருங்க, அவளுடைய அப்பாவுக்கு அவளுடைய எதிர்காலத்தை பத்தி ரொம்ப கவலை அப்படின்னு. அவளுடைய அப்பா அவளுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கே பிதா உஸ்கே பவிஷ்ய கே பாரே மே பேஹத் சிந்தித் ஹே. ஸோ கவலைக்கு வந்து சிந்தித் அப்படின்ற வார்த்தையை சொல்றோம். கவலைப்படாத அப்படின்னா சிந்தா மத் கரோ. ஸோ கவலை அப்படின்னா சிந்தித். ஸோ பெஹத் சிந்தித் ஹேன் அப்படின்னா மிகவும் கவலைப்படுகிறார் அப்படின்றது அர்த்தம். பவிஷ்யம் அப்படின்னா வந்து எதிர்காலத்தை வந்து குறிக்குது. ஸோ பவிஷ்யக்கே பாரேமே அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி. பவிஷ்யக்கே பாரேமே, பாரேமிக்கே பாரேமே அப்படின்னா பற்றி. பவிஷ்யக்கே பாரேமே அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி. உஸ்கே பிதா அப்படின்னா வந்து அவருடைய அப்பா. உஸ்கே பவிஷ்யக்கே பாரேமே அப்படின்னா அவருடைய எதிர்காலத்தை பற்றி. ஸோ அவளுடைய அப்படின்னா நீங்க உஸ்கி அப்படின்றத சொல்லலாம். ஸோ உஸ்கே பிதா உஸ்கி பவிஷ்யக்கே பாரேமே பெஹத் சிந்தித் ஹே அப்படின்றத சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.